வணக்கம் நண்பர்களே. ஓம் ஆதியோகி நமக. ஓம் ஆதியோகி நமக. ஓம் ஆதியோகி நமக. அன்பர்களே, இன்றைய தினம் நாம் சில வழிமுறைகளையும், நம் வாழ்க்கை பாதையிலே சில நல்ல சுப நிகழ்வு ஒன்றை நாம் செய்ய இருக்கிறோம். இது ஆதியோகியின் நண்பர்களும், ஆதியோகியையும் பற்றி உணர விரும்புபவர்கள் அனைத்து அன்பர்களும், அனைத்து உள்ளம் கொண்ட நல்லுள்ளம் கொண்ட அனைவரும் இந்த பயிற்சியும் நீங்கள் செய்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலையை அடைவதற்கு இது உங்களுக்கு உதவும். எவ்வாறெனில், நாம் இதிலே ஒரு 4 கட்டளைகளை நாம் இப்போது கூற இருக்கிறேன். ஆதியோகி அன்பர்கள் இந்த 4 கட்டளைகளை ஒவ்வொருவரும் தனித்தனியாக அவரவர் வாழ்வில் தொடர்ந்து செய்து வர நிச்சயம் அது ஒரு நல் வழிகாட்டுதலையும், நல்ல ஆத்மாவை உணர்வதற்குண்டான ஒரு பாதையாக இருக்கும் என்பதை 100% உண்மையாகும். ஒவ்வொருவரும் தினந்தோறும் முதல் 4 கட்டளைகளை கூறுகிறேன். 4 பூஞ்செடிகளாவது ஒவ்வொருவரும் வளர்க்க வேண்டும். பூஞ்செடிகள் என்பது பூஞ்செடிகள் வைத்து அதற்கு தினந்தோறும் நீர் ஊற்றி அவற்றை தினந்தோறும் பார்த்து வர வேண்டும். 3வது, அதேபோல் ஒவ்வொருவரும் 3 படம் தரக்கூடிய செடிகளாகவோ, காய்கறிகளாகவோ, மர வகைகளாகவோ 3 விதமான மர வகைகளையும், காய்கறி செடி வகைகளையோ 3 விதமான செடிகளை வளர்த்து தினந்தோறும் அதற்கு நீர் ஊற்றி நாம் பராமரித்து வர வேண்டும். 2வதாக, ஒவ்வொருவரும் தினந்தோறும் 2 ஜீவன்களை, 2 வீட்டு விலங்குகள் என்று சொல்லக்கூடிய பறவைகள், விலங்குகள், பூனை, நாய், கிளி போன்ற 2 ஜீவராசிகளை அவரவர் வீட்டிலே அன்பு கொண்டு வளர்க்க வேண்டும். அன்பு கொண்டு ஒவ்வொரு ஜீவராசிகளையும் குறைந்தபட்சம் ஒரு 2 ஜீவராசிகளாவது பாசத்தோடு நாம் அவற்றை வளர்க்க வேண்டும். முதலாவது, ஒவ்வொருவரும் தினந்தோறும் ஏதேனும் ஒரு ஆன்மாவிற்கு, ஏதேனும் ஒரு மனிதர்களுக்கு, ஏதோ ஒரு ஜீவர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு ஜீவன்களுக்காவது நாம் உணவு வழங்க வேண்டும். அவற்றினுடைய பசிக்காக நமது கைகளால், நமது கரங்களால் இந்த உணவு, இந்த விலங்கு, இந்த உயிரினம் சாப்பிட்டும், இந்த ஜீவன் பயனடையட்டும் என்று நீங்கள் கூறி அந்த உணவை ஏதேனும் ஒரு ஜீவனுக்காவது நீங்கள் பகிர்ந்தளிக்க வேண்டும். இந்த 4ம் ஒவ்வொருவரும் தினந்தோறும் நாம் செய்து வரும்போது, அதை நீங்களே உங்கள் கைகளால் நீங்கள் செய்யும் பொழுது, இந்த பிரபஞ்சத்தினுடைய உயிர் ஆற்றலையும், உயிர் ஆத்மாவையும், அந்த உயிர் ஜீவனையும் நீங்கள் உணர முடியும். அதை ஏன் உங்கள் கைகளால் செய்ய வேண்டும் என்று கூறுகிறேன் என்றால், நீங்கள் உதாரணமாக ஒரு செடியை வளர்த்தாலோ, ஒரு மரச்செடியை வளர்த்து தினந்தோறும் நீர் ஊற்றி நீங்கள் வரும்போது, அந்த செடியானது ஒவ்வொரு இன்ச்சாக தினந்தோறும் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு சில செடிகள், காய்கறி செடிகள் எல்லாம் வேகமாக வளரும். செடிகள், மர வகைகள் கொஞ்சம் பொறுமையாக வளரும். பூஞ்செடிகள் இன்னும் சற்று வேகமாக வளரும். இந்த வளர்ச்சியை நீங்கள் தினந்தோறும் நீரூற்றி அவற்றை நீங்கள் கைகளால் தொட்டு அதன் மீது அன்பு செலுத்தி அதற்காக சிறிது நேரம் நீங்கள் ஒதுக்கி அதை செய்யும்போது நிச்சயமாக அதனோடு உங்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்படும். அதனோடு உங்களுக்கு ஒரு பாசம், பந்தம், பிணைப்பு ஏற்படும். உயிரின் சாட்சி என்ன, உயிரின் ஆதாரம் என்ன என்பதை நீங்கள் அதிலே உணர்ந்து கொள்ளலாம் என்பதற்காக இந்த பயிற்சியை நீங்கள் செய்ய வேண்டும். 4 வகையான பூஞ்செடிகள் என்பது, அதேபோல் 3 வகையான மர வகைகள் அல்லது காய்கறி வகைகள், செடிகள். இவற்றை நீங்கள் தினந்தோறும் ஒரு செடியை வைத்து அதற்கு தினந்தோறும் நீர் ஊற்றி வந்தால் போதும். தினந்தோறும் நீங்கள் புது செடியை வைக்க வேண்டும் என்பது அர்த்தமல்ல. நீங்கள் 4 செடிகளையும் 3 வகையான மர வகைகளையும் நட்டு வைத்து அதற்கு தினந்தோறும் நீரூற்றி வந்தால் போதுமானது. தினந்தோறும் நீர் ஊற்றி அந்த செடிகளோடு நீங்கள் உறவாட வேண்டும். அதனோடு நீங்கள் அன்பு கொண்டு அந்த நீர் ஊற்றும்போது அதனோடு நீங்கள் உரையாட வேண்டும். அதனை தினந்தோறும் நீங்கள் கவனித்து வரும்போது அதனுடைய வளர்ச்சியும் அதனுடைய செயல்பாடுகளும் தினந்தோறும் மாற்றம் அடையும் என்பதை
எவ்வளவு பசுமையாக வளர்கிறது, எவ்வளவு அருமையாக பூ பூக்கும் போதும், காய் காய்க்கும் போதும், அந்த காயை நீங்கள் பறித்து உணவு அருந்தும்போதும், அதில் ஒரு ஆனந்தம் கிடைக்கும். இதை நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக நீங்க செயல்படுத்தும்போது, அந்த உயிரின் சாட்சியையும், உயிரின் ஆன்மாவையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அதேபோல் தான் 2 விலங்குகளை, வீட்டு விலங்குகளை வளர்க்க வேண்டும் என்று கூறினேன். ஒரு உயிருக்காவது உணவு கொடுக்க வேண்டும் என்று நான் கூறினேன். இதற்கு காரணம் என்னவென்றால், 2 உயிரினங்களையும் மரம், செடி, கொடிகள் என்பது உயிரற்ற பொருளாகவோ, இல்ல உயிருள்ள பொருளாகவோ நம்மோடு உறவாட முடியாத அளவிற்கு உங்களுக்கு அந்த பாச பந்த பிணைப்புகளை உங்களுக்கு உணர்வதற்கு சற்று கடினமானதாக இருந்தாலும், இதனுடன் 2 விலங்குகள், ஒரு கிளியாகவோ, ஒரு பூனையாகவோ, ஒரு நாயாகவோ, இதுபோன்று உங்களுக்கு எந்த விலங்கு உங்களுக்கு வீட்டில் வளர்க்கக்கூடிய விருப்பப்படுகிறதோ, நீங்கள் 2 விலங்குகளை நீங்கள் செல்லமாக வளர்த்து, அதற்கு தினந்தோறும் சிறிது உணவு கொடுத்து அதை பராமரித்து வாருங்கள். அப்பொழுது அந்த விலங்கானது உங்களிடம் எவ்வளவு அன்பாக விளையாடுகிறது, எவ்வளவு உங்களுடன் நட்பு பாராட்டுகிறது, உங்களை கண்டால் எவ்வளவு துள்ளி குதித்து சந்தோஷம் அடைகிறது, நீங்கள் இல்லாமல் போனால் எவ்வளவு வருத்தப்படுகிறது, நீங்கள் வரும் வரை வாசலிலேயே காத்திருந்து அது எவ்வாறு உங்களை கண்டு ஆனந்தம் அடைகிறது, மகிழ்ச்சி அடைகிறது என்பதை இந்த உலகத்தில் மற்ற மனிதர்களிடமிருந்து நீங்கள் காணாத வரவேற்பையும், அன்பையும், மகிழ்ச்சியும் இந்த 2 ஜீவன்களிடத்திலே, இந்த 2 விலங்குகளிடத்திலே நீங்கள் காணலாம். விலங்குகள் என்பது பேர் தானே தவிர அதுவும் 2 ஜீவன்கள். ஒரு நாயாக இருக்கட்டும், ஒரு பூனையாக இருக்கட்டும், நீங்கள் வந்தது பிறகு உங்களை நச்சரிக்கும். நீங்கள் தினந்தோறும் அதற்கு உணவு கொடுத்து, ஏதேனும் ஒரு பராமரிப்பு செய்து, நீங்கள் வரும்போது அதற்கு தேவையானவற்றை ஏதேனும் வாங்கி கொடுத்து, நீங்க உணவு அருந்த கொடுத்துவிட்டு பழக்கப்படுத்திக்கிட்டு கொண்டு வந்தீர்களானால், அது உங்களிடம் தினந்தோறும் பழக்கவழக்கத்திலே அன்பு கொண்டு, எந்த விதமான ஆசாபாசங்களும், விருப்பு வெறுப்பின்றி உங்களை அன்பு மட்டுமே செலுத்தி, உங்களை வரவேற்கும் காட்சிகளையும், அந்த அன்பையும் நீங்கள் உணர முடியும். இது நீங்கள் ஓர் உயிரிடம் அன்பு எவ்வாறு இருக்கிறது, உன்னதமான அன்பை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக இதை நான் கூறுகிறேன். உன்னதமான அன்பையும், அந்த அன்பின் சாட்சியையும் இதை நீங்கள் கண்கூடாக காணலாம். அதேபோல் ஒரு ஜீவனுக்கு, ஒரு உயிரினம் குறைந்தபட்சம் ஒரு நாளுக்கு ஏதேனும் ஒரு உயிருக்காவது நீங்கள் மனிதர்களுக்காவது, பிற விலங்குகளுக்காவது நீங்கள் உங்கள் கைகளால் உணவு கொடுக்க வேண்டும். அந்த உணவு கொடுக்கும்போது நீங்கள் சொல்லியே தர வேண்டும். இந்த உணவை இந்த ஒரு ஜீவன் பயனடையட்டும். ஏதேனும் ஒரு ஜீவன் பயனடையட்டும். இந்த உணவை பெற்று இந்த ஜீவன் பசியாறட்டும் என்று நீங்கள் கூறி மனதார நீங்கள் அதை சொல்லும்போது, உங்களுக்குள் ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படும். இதை நீங்கள் தினந்தோறும் செய்யும்போது, ஒரு செயலை செய்ய வேண்டுமென்றால் சொல்லுவார்கள் ஆன்மீகத்திலே. ஒரு மண்டலம் 48 நாட்கள் தொடர்ந்து செய்ய சொல்லுவார்கள். 48 நாட்கள் நீங்கள் செய்யும்போது அந்த பழக்கம் அதுவே பழக்கமாகிவிடும். அதுவே உங்கள் வழிப்பாதையாகிவிடும். அதுவே உங்களுடைய செயல்பாடாக மாறிவிடும். அதேபோல் அந்த செயலானது உங்களுக்கு ஒரு பிடிமானமும், நம்பிக்கையும் ஏற்பட்டுவிடும். 48 நாட்கள் ஒரு செயலை விடாமல் நீங்கள் செய்கிறீர்கள் என்றால், அந்த செயலில் உங்களுக்கு ஒரு பிடிமானமும், நம்பிக்கையும் ஏற்பட்டுவிடும். அதேபோல் இத்தகைய செயல்பாடுகளை நீங்கள் தொடர்ந்து செய்து வாருங்கள். தினந்தோறும் உயிருக்காவது உணவு கொடுங்கள். 2 ஜீவன்களை வீட்டிலே வளர்த்து அன்பு செலுத்துங்கள். மரம், செடி, கொடிகளை நீங்கள் வீட்டிலே வளர்த்து தினந்தோறும் அதற்கு நீர் ஊற்றி, அதை தினந்தோறும் காலையிலேயும், மாலையிலேயும் நீங்கள் அதனோடு உறவாடி, அதை தினந்தோறும் பார்த்து ரசித்து வாருங்கள். அப்பொழுது அதனுடைய செயல்பாடுகளும், அதனுடைய வளர்ச்சியும் நீங்கள் கண்டு ஆனந்தமடைவீர்கள். இந்த பிரபஞ்ச இயக்கத்தின் உயிர் சக்தியையும், ஆற்றலையும் நீங்கள் உணர முடியும். உயிரின் சாட்சியையும், அது வளரும் விதத்தையும், பிரபஞ்சம் எவ்வாறு இயங்குகிறது என்பதையும் நீங்கள் அதிலிருந்தே காணலாம். அதனுள் இருக்கும் உயிர் ஆற்றல் தான் நம்முள்ளும் இருக்கிறது. அதுவும் பஞ்சபூதங்களால் வளர்கிறது. நம் உடலும் பஞ்சபூதங்களால் வளர்கிறது. அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர, ஆனால் எல்லோருக்குள்ளும் இருக்கிற இந்த உயிர் ஆற்றலும், உயிர் சக்தியும் இந்த பிரபஞ்சத்திலிருந்து எடுக்கப்பட்டது. எடுத்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மையாக எவ்வளவு ஆனந்தமாக வளர்கிறது என்பதை நீங்கள் கண்டு ஆனந்தமடையலாம் என்று கூறி, இத்தகைய பயிற்சியை தொடர்ந்து செய்யுங்கள் என்று கூறி நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.